கரத்தகரவசதியின் முன்னிலை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம் உரையாற்றுவதற்காக. විසමද්‍රව්‍ය උදුරම රටින් මුළුටම දැමීමේ අරමුණින් දියත් කරන රටම එකට වැඩසටහන යථාර්ථයක් බවට පත් කරන්නට උතුරේ සිට මුළු රටම එකට ආමන්ත්‍රණය කරන ගරු ජනාධිපති අනුරකුමාර දිසානායක මැතිතුමාට ඉතාමත් ගෞරවයෙන් ආරාධනය කරනවා උතුරු පළාත් සමුළුව ආමන්ත්‍රණය කිරීම සඳහා. වණක්කම් ආයිබෝවන්. මෙම අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ හාමුදුරන් වහන්සේලා, පියතුමන්ලා, කුරුක්කල්තුමන්ලා, මවිලව්තුමන්ලා ඔබ සියලු දෙනාගෙන් අවසරයි. இந்த நேரத்திலே இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மத தலைவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். අමාත්‍යවරුනි, පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුනි, අපේ අමාත්‍යංශවල ලේකම්තුමාලා, පොලිස්පතිතුමා, අපේ පොලිසිය නියෝජනය කරන මහත්වරුන්, ත්‍රිවිධ හමුදාවේ නිලධාරි මහත්වරුන්, ඒ වගේම අපේ දිසාපතිතුමා ඇතුළු ප්‍රාදේශීය ලේකම්තුමාලා, ග්‍රාමසේවක නිලධාරි මහත්වරු, සංවර්ධන නිලධාරි මහත්වරු ආදී බොහෝ දෙනෙක් මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්නවා. அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் செயலாளர்கள், போலீஸ் மா அதிபர், ராணுவ தளபதி, அதே போன்று இங்கு வந்திருக்கும் ராணுவ வீரர்கள், அதே போன்று அரசு அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், அதே போன்று மாவட்ட அதிபர் உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். මා මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයට ඇවිල්ලා විවිධ අවස්ථාවල මෙහි වෙසෙන ජනතාව මුණ ගැහිලා තිබෙනවා. நான் பல தடவைகளில் யாழ்ப்பாணத்திற்கு வந்து வருகை தந்து இங்கிருக்கும் மக்களை சந்தித்திருக்கின்றேன். ඒ සෑම අවස්ථාවකටම වඩා සුවිශේෂී අවස්ථාවකට තමයි අද මා සම්බන්ධ වන්නේ. அந்த அனைத்து சந்தர்ப்பங்களையும் விட மிகவும் விசேடமான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தை கருதுகின்றேன். යන් කවරක්වත් නෙවෙයි. அது வேறு ஒன்றுமல்ல, අපේ රට, எமது நாடு, අපේ තරුණ පරම්පරාව, எமது இளம் பரம்பரை, අපේ රාජ්‍ය යාන්ත්‍රණය எமது அரசத்துறை මුළුමනින්ම ගිලගනිමින් මේ දියත්වෙමින් තිබෙන මද්ද්‍රව්‍ය උවදුර පරාජයට පත් කිරීමේ අරමුණින් තමයි අද අපි තමුන්නාන්සලා මුණ ගැහෙන්නේ. முற்றுமுழுதாக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த போதை வஸ்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நாங்கள் இன்று அனைவருமே சந்தித்திருக்கின்றோம். අපිට රටක් හැටියට විශාල බලාපොරොත්තු සහ අපේක්ෂාවන් තිබෙනවා. நமக்கு ஒரு நாடு என்ற அடிப்படையிலே விசேடமாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் இருக்கின்றன. අපේ රට ලෝකේ දියුණු රටක් බවට පරිවර්තනය කළ යුතුයි. எமது நாட்டை உலகிலேயே மிக சிறப்பான ஒரு நாடாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. අපේ රට තුල නීතිය විධානයේ ආධිපත්‍යය තහවුරු කළ යුතුයි. எமது நாட்டின் இந்த சட்டத்துறை எல்லாத்துக்கும் சமனாக நடைமுறைப்படுத்த வேண்டும். අපේ රට තුල ශක්තිමත් ආර්ථිකයක් ගොඩනගිය යුතුයි. எமது நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதாரத்தை அமைக்க வேண்டும். අපේ රට තුල සාමකාමීත්ව සහෝදරත්ව විශ්වාසය ගොඩනගිය යුතුයි. எமது நாட்டிலே அமைதியான நிலவும் சகோதரத்துவன் வாழும் மக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். ඒවා හොඳ රටක් අපේ දරුවන්ට හොඳ අනාගතයක් වෙනුවෙන් අවශ්‍ය වෙනම කරුණු. எமது நாட்டிலே இந்த நாட்டை சிறப்பான ஒரு நாடாக அமைக்கும் அந்த தேவை எமக்கு இருக்கின்றது. ඒත් අද මේ සියලු අපේක්ෂාවන් සහ බලාපොරොත්තු එක් අභියෝගයක් හමුවේ යථාර්ථයක් බවට පත්වීමේ අනතුරකට අපි මුහුණ දී තිබෙනවා. என்றாலும் ஒரு விடயம் தொடர்பிலே நாம் அனைவருமே இந்த விடயம் சிறப்பான நாட்டை அமைக்கும் விடயம் ஒரு சவாலாக இன்று காணப்படுகின்றது. ඒ අනතුර තමයි මේ විස මද්ද්‍රව්‍ය අනතුර. அந்த அச்சுறுத்தல் தான் இந்த விசைப்போதை அச்சுறுத்தல். කිසිදු තැනක්, எந்த ஒரு இடத்தையும், කිසිදු පුරවැසියෙක්, எந்த ஒரு பிரஜையையும், කිසිදු නගරයක්, எந்த ஒரு நகரத்தையும் ගමක් ભેදකින් තොරව මේ ව්‍යසනය පැතිරමින් තිබෙනවා. கிராமம் என்ற அடிப்படையில் இல்லாமல் இந்த அச்சுறுத்தல் எல்லா இடங்களிலுமே பரவி இருக்கின்றது. මේ ව්‍යසනය පරාජයට පත් කළ යුතුයි. இந்த அச்சுறுத்தலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். ඇයි? ஏன்? ඔබ දන්නවා உங்களுக்கு தெரியும், අපේ රටේ අම්මලා තාත්තලා තමන්ගේ දරුවා පිළිබඳ විශාල අපේක්ෂාවකින් යුතුව எமது நாட்டிலே அனைத்து பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் தொடர்பாக பெரியதொரு எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள். හදනවා වඩනවා. විශාල බලාපොරොත්තු යුතුව තමන්ගේ දරුවන් விசேடமான අපේක්ෂාවන් සහිත ඉදිරියට ගෙනවා. எதிர்பார்ப்புடன் நாம் அனைவரும் இருக்கின்றோம். ඒත් දෙමව්පියන්ගේ සියලු බලාපොරොත්තු මේ විස මද්ද්‍රව්‍යයට ගොදුරු වුණු දරුවාගේ ව්‍යසනය විසින් අඩපණ කර තිබෙනවා. அந்த எதிர்பார்ப்புள்ள பெற்றோர்களின் அந்த எதிர்பார்ப்புகள் இந்த விசைப்போதுக்கு அடிமையான பிள்ளைகள் காரணமாக அதை மங்கி போயிருக்கின்றது. ඒකට දුප්පත් පවුලක්ද
පොහොසත් පවුලක්ද දෙමළ සිංහල මුස්ලිම් ભેදකින් තොරව මේ ව්‍යසනය පැතිරෙමින් තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் பணக்கார குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள், சிங்கள குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள், முஸ்லிம் குடும்பங்கள் என்று எந்த ஒரு வேறுபாடுமின்றி இந்த அச்சுறுத்தலுக்கு அனைவருமே இரையாக இருக்கின்றார்கள். මේ මද්‍රව්‍ය විසින් උපයා ගන්නා මහා අධික ධනය இந்த போதை வஸ்து வியாபாரத்தினூடாக சம்பாதித்துக் கொள்ளும் பெரியதொரு பணம், ඒ ධනයේ බලය විසින් අපේ රාජ්‍ය යාන්ත්‍රණයට අතපොවලා තිබෙනවා. அந்த பணத்தின் பலமாக இந்த அரச இயந்திரத்தை ஆட்டி படைக்கின்றார்கள். අපි ඒක දන්නවා. எங்களுக்கு அது தெரியும். බන්ධනාගාර ඇතුලේ சிறைச்சாலைகளுக்குள் අත්අඩංගුවට පත්වන අය මේ ව්‍යාපාර කරමින් ඉන්නවා. கைதானவர்களும் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ඉතාමත් කාර්යක්ෂම සේවයක් අපේ පොලිසිය කරන ගමන් කීප දෙනෙක් මේ ව්‍යාපාරයේ ගොදුරු බවට පත් වී තිබෙනවා. மிகவும் ஒரு சிறப்பான சேவை போலீஸ் துறை நடாத்தும் அதே நேரத்திலே ஒரு சில போலீசார் இதற்கு இரையாகி இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். රේගු දෙපාර්තමේන්තුව அதே போன்று சுங்கவரி திணைக்களம், RMU එක මෝටර රථ ප්‍රවාහන දෙපාර්තමේන්තුව எமது வாகன பதிவு செய்யும் திணைக்களம், ඉමිග්‍රේෂන් එක உள்வரவு வெளியுறவு அமைச்சு, ඒ ඇතුලේ ජීවත් වෙන ඒ ඇතුලේ වැඩ කරන දුර්වල නිලධාරීන් මෙහි ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. இந்த திணைக்களங்களில் பணிபுரியும் மிகவும் எளிமையான மிகவும் சக்தி இல்லாத நபர்களும் இதற்கு இரையாக இருக்கின்றார். ඒ විතරක් නෙවෙයි රාජ්‍ය සේවයේ වැදගත් තැන්වල මේ උවදුරට ගොදුරු වෙච්ච නිලධාරීන් අපි හඳුනාගෙන තිබෙනවා. அது மட்டுமல்ல, இந்த அரச துறையிலேயே சில இடங்களிலும் அரசு அதிகாரிகள் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள், අත්අඩංගුවට අරගෙන තිබෙනවා. கைது செய்திருக்கின்றார்கள். කොහොමද මේ යමින් තිබෙන්නේ? දරුවන් මේ රටේ මෙහි ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා නම් රාජ්‍ය සේවය මේ මද්ද්‍රව්‍ය ව්‍යාපාරිකයන්ගේ ගොදුරු බවට පත් වෙමින් තිබෙනවා නම් අපි රටක් හැටියට ගමන් කරමින් තිබෙන කොහාටද කියලා මම තමුන්වහන්සේලාගෙන් දැනගන්න කැමතියි. எமது நாட்டு அரசு துறை, எமது நாட்டு பாதுகாப்பு துறை, எமது பெற்றோர்கள், சில பிள்ளைகள் இதற்கு இரையாக இருந்தால் இந்த நாட்டை நாங்கள் எங்கு கொண்டு போய் சேர வேண்டும்? ඒ නිසා අනිවාර්යෙන් මේ ව්‍යාපාරය පරාජයට පත් කරන්න ඕන. ஆகவே கட்டாயமாக இந்த அச்சுறுத்தலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். මේ ව්‍යාපාරය වර්ධනය වුණේ කෙසේද? இந்த 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 துறை அபிவிருத்தி அடைந்தது ஏன், வளர்ந்தது ஏன்? ප්‍රධාන වශයෙන් දේශපාලන රැකවරණය මේ කුඩු ව්‍යාපාරයන්ට තිබුණා. பிரதானமாக அரசியல்வாதிகளின் அனுசரணை இந்த போதை வஸ்து துறையோட தொடர்பு இருந்தது. සමහර පළාත්වල දේශපාලකයන් ඒ කුඩු ලේබල් වලින් හඳුන්වන්න පටන් ගත්තා. சில பகுதிகளிலே அரசியல்வாதிகளை அந்த போதை வஸ்துன்ற பெயரை சொல்லித்தான் அழைத்தார்கள். අපි ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதியை வழங்குகிறோம். නැවත අපේ රටේ කුඩු ව්‍යාපාරිකයන්ට දේශපාලන රැකවරණ නොලැබෙන ආණ්ඩුවක් මේ රටේ ජනතාව ගොඩනගලා තිබෙනවා. மீண்டும் ஒரு தடவை இந்த நாட்டிலே அந்த போதை வஸ்துக்கு இரையான அல்லது போதை வஸ்துடன் தொடர்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்றோம். அதை தொடர்ந்து நாங்கள் நடாத்தி செல்கிறோம். සමහර වෙලාවට මේ මැඩපවත්වන තියෙන ආයතනවල சில நேரம் இதை தடுக்க இருக்கும் சில நிறுவனங்களில் கூட ප්‍රධානීන් මේ ඇත්තක එකට ගනුදෙනු කර බව ඉල්දර වෙලා තිබෙනවා. பிரதான நபர்கள் கூட இந்த போதை வஸ்துடன் தொடர்பு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். අත්අඩංගුවට ගන්න කෙනා கைது செய்ய நாங்கள் செய்திருக்கின்றோம். නිදාස් කරන තණ්ඩ සාක්ෂි ගොනු කරලා තිබෙනවා. அவற்றை சாட்சிகளுடன் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். නීතිය ඉටු කරන තිබෙන ආයතන சட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கும் நிறுவனங்கள் ඒ ඉහළම පුටු මෙහි ආධිපත්‍යයට යටත් කරගෙන තිබෙනවා. තිබුණු ඉතිහාසයක් තිබෙනවා. அதில் மேல்மட்டத்தில் நபர்களை கூட இந்த வியாபாரத்துடன் தொடர்புபடுத்தி இருக்கின்றார்கள் அந்த வியாபாரிகள். ඒවද වාර්තා වෙනවා. அவற்றை நாங்கள் நிறுத்த வேண்டும். මා හිතනවා අපේ ආරක්ෂක ලේකම්තුමා, நான் நினைக்கின்றேன் எமது பாதுகாப்பு செயலாளர், අපේ මහජන ආරක්ෂාව පිළිබඳ ලේකම්තුමා, எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், අපේ පොලිස්පතිතුමා, எமது போலீஸ் அதிபர், අපේ ත්‍රිවිධ හමුදාවේ ප්‍රධානීන් எமது முப்படை தலைவர்கள் මේ කිසිවෙක් එම පාතාලේ හෝ කුඩු ව්‍යාපාරිකයන්ගේ ගොදුරු බවට පත් නොමැති බව මා සහතික කරලා කියන උන් ලෑස්ති මේ වැඩේ කරන්න. இவர்கள் யாருமே இந்த பாதாள உலக கோஷ்டிகளுடன் அல்லது போதை வஸ்து வியாபாரிகளுடன் தொடர்பு இல்லை என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். කාලයක් මේ නිලධාරීන් මිලදී ගත්තා. ஒரு காலகட்டத்திலே இந்த அதிகாரிகளை காசு கொடுத்து வாங்கினார்கள், கொள்வனவு செய்தார்கள். அந்த කාලයක් මේ அதிகாரிகள். නිලධාරීන් උන්ට යටත් වෙලා වැඩ කරා. ஒரு காலகட்டத்தில் இந்த அதிகாரிகள் போதை வஸ்து வியாபாரிகளுக்கு அடிபணிந்து අද செயல்பட்டார்கள். මුළුමනින්ම වෙනස් වී තිබෙනවා. இன்று முற்று முழுதாக மாறி இருக்கின்றது. මේ අත්අඩංගුවට ගැනීම සඳහා තිබෙන යාන්ත්‍රණය පිරිසුදු වී තිබෙනවා. இந்த
கைது செய்ய இருக்கும் இந்த துறை இன்று சுத்தமாக இருக்கின்றது. හැබැයි තාමත් තැනින් තැන අපිට සමහරව වාර්තා වෙනවා. ஆனால் இன்னும் சில